அனைவருக்கும் வணக்கம். நம்ம வில்லேஜ் அடுப்பறை சேனலில் ஹைதராபாடி தம் பிரியாணி செய்ய போகிறோம். லாக்டவுனுக்கு அப்புறம் இப்போ தான் அவுட்டோர் ஷூட் வந்துருக்கோம். நம்ம பாண்டிச்சேரியில் ஹைதராபாதி சிக்கன் பிரியாணி நம்ம ஊரில் செய்ய போகிறோம். என்ன போகலாமா? கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும். இதுதான் நம்ம லட்சியம். நான் பிரியாணிக்கு தேவையான மசாலாலாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன். நான் பிரியாணிக்கு தேவையான சிக்கன்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன். நான் பிரியாணிக்கு தேவையான பாஸ்மதி அரிசி ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஆனியன் ஹைதராபாத் பிரியாணி. நான் பிரியாணி சாப்பிட வந்திருக்கேன். அடுப்பை பற்ற வைக்க போகிறேன். கடாய் அடுப்பில் வைக்க போகிறோம். சுத்தமான சிக்கன் அண்ணன் எண்ணெய் ஊற்றிட்டாரு. ஆனியனை போட்டு வறுத்து எடுக்க போகிறோம். வச்சிடலாமா? கை அது கண்ணி எடுத்துவாங்கப்பா. கண்ணி எடுப்போம். ஆடாம பார்த்துங்க. ஆனியனை வறுத்து எடுத்தாச்சு. எடுத்து போடணும். ஆனியனை நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. இதுதான் பிரியாணி மேலே தூவப்படும். இதுதான் நல்லா பிரியாணி கூட மிக்ஸ் ஆகி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ பிரியாணிக்கு தேவையான சிக்கனு, மசாலா, தயிர் எல்லாம் ரெடியாக இருக்குது. ஒன்றா போட்டு பரட்ட போகிறோம். மஞ்சத்தூள், ரெட் சில்லி, மல்லித்தூள். இப்போ நம்ம பிரியாணிக்காக நம்ம செஞ்ச என்னது பிரியாணி மசாலா, பிரியாணி மசாலா தூள் வீட்டில் இருக்குதுப்பா. அவன் சொல்கிறான் பாரு, வீட்டில் அரிசி தந்துறான். நானா காட்டில் அரிசி சொன்னேன். எப்படி அந்த மாதிரி காமெல்லாம் கற்றுக்கினீங்க? எங்கே கற்றுக்கினீங்க? அதெல்லாம் ஃபோ வருது, ஆட்டோமேட்டிக்காக வருதா? சமையல் எங்கள் அம்மாவோட கற்றுக்கிட்டேன். அண்ணன் டேய் இப்படி சொல்லி தான்டா. அப்படியே எங்களும் கொஞ்சம் கற்றுக்கொண்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டிலே அரைச்சது. வீட்டில் அரைச்சது. இது ஏன் போடுறோம் சொல்லு பார்ப்போம். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஏன் போடுறோம்? சும்மா என்னடா ஒன்றுடா டேஸ்டியாக போடுறோம். டேஸ்ட்டுக்காக மட்டும் இல்லைடா, மனம் வரத்துக்கு போடுறோம். வாசனைக்காக போடுறோம். வேற அதிகமாக வந்து கொழுப்பு உள்ளவங்களுக்கு இது சுத்தமாக கரைச்சிடும். இப்போ உங்களுக்கு அவசியம்னு சொல்லுங்கள். நான் மூணு வேலைக்கு தான் சாப்பிட்டுக்கிறேன்டா. இப்போ அப்போ என்ன குறைஞ்சிருக்கணுமே. சரி அடுத்து அடுத்து சரி ரைட்டு எல்லாம் பார்க்குறாங்கல்ல. ஆடியோ நோட் பண்ணுங்கப்பா. சரி எலுமிச்சை பழம், லெமன். ஐயா இதை மறந்துட்டீங்க. இது சீரகத்தூள். இது ரசத்துக்கு போகிற சீரகத்தை நம்ம அரைச்சி வச்சுக்கணும். கொஞ்சம் எடுத்து வைக்கணும். கம்மின், இங்கிலீஷில் கம்மின் சொன்னு. அப்படியா? கம்மிங் சூன். தயிரை மறந்துட்டீங்க. ஆமாண்டா, தயிர் மறந்துட்டா தலைக்குட்டி. தயிரே மறந்துட்டார் மாஸ்டரு. எப்படிப்பட்ட ஆளாக இருக்கு. இந்தாப்பா எடுத்து வைப்பா. மாஸ்டர் உப்பு மறந்துட்டீங்க. அதுமா உப்பு வரைய மாட்டாரா? நானே போட்டுடுறேன். சரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறோமா? மிக்ஸ் பண்ணுங்க. மாஸ்டர் மசாலாக்குன்ற ஸ்டைலே தனி தான். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அந்த இது தனி தான், தனி ஸ்டைல். நான் போகக்குள்ள உனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் தரேன். என்ன கல்லாடா இது? எனக்கு இப்போவே சாப்பிடணும் போல இருக்கு. ஆனால் இப்போ சாப்பிட முடியாது. பிரியாணிக்கு வெயிட் பண்ணுங்க. அப்படியே ராஜா? அப்படி தான் வெயிட் பண்ணுவோம். இப்போ சிக்கன் மசாலா போட்டு நல்லா பரட்டி வச்சாச்சு. என்னடா பிரியாணி பண்ணுறேன்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? இது ஹைதராபாதி ஸ்டைல். ஹைதராபாதி ஸ்டைல் அப்படி தான் இருக்கும். ஃபைனலாக ஃபுல் வீடியோ பாருங்கள். ஃபைனலாக உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக வரும். இது டிஃப்ரெண்ட் ஸ்டைல். நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். இப்போ பட்டை, ஏலக்காய், புதினா, பச்சை மிளகா, சீரகம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பிரியாணிக்காக அரிசியை வடிக்க போகிறோம். அதுக்காக தண்ணி கொதிக்க வச்சுருக்கோம். போகலாம். வச்சுருவோமா? போலாம் வச்சுருவோம். பட்டை, ஸ்டார் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி இலை, பச்சை மிளகாய், நறுக்கி வச்ச புதினாவும் கொத்தமல்லியும். இப்போ இந்த பிரியாணி அரிசி நல்லா போட போகிறோம். சீரகம் போடுறோம். இப்போ கல் போடுறோம். கொஞ்சம் அதிகமாக போடணும் பிரியாணி பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஆல்ரெடி
நம்ம வந்து சிக்கனுக்கு நான் போட்டுட்டோம். இதான் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும். அப்போ தான் வந்துன்னா அது டேஸ்ட்டாக இருக்கும். 50% தான் இந்த அரிசி வேகணும். இது அரை வேக்காட்டில் எடுக்கணும். அரிசியை நல்லா 10 நிமிஷம் வேக விடணும். அப்போ தான் பிரியாணிக்கு தேவையான கரெக்டான அந்த இது கிடைக்கும். இப்போ பிரியாணி அரிசி வந்து அரை வேக்காடு வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுக்க போகிறோம். இப்போ நம்ம மசாலா தடவி வச்ச சிக்கனை கம்மியான ஹீட்டில் வச்சு வேக விட போகிறோம். இப்போ அரிசி அப்படியே மேலே சிக்கன் மேலே நல்லா லேயராக தூவி விடணும். சிக்கனும் மசாலா ரைஸு நல்லா மிக்ஸ் ஆகுது. ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே லேயர் மேலே லேயராக வச்சுட்டு வேக விடணும். வேக விட்டால் நல்லா டேஸ்ட்டான பிரியாணி கிடச்சிடணும். அடுப்பு நல்லா கம்மியாக வேக விடணும். அப்போ தான் கரெக்டாக சிக்கனும் அரிசியும் கரெக்டாக வேகணும். ஏன்னா அரிசி ஏற்கனவே பாதி நல்லா வெந்துருச்சு. இப்போ ஃபஸ்ட் லேயர் அரிசி மேலே பொரிச்சு வச்ச ஆனியனை தூவ போகிறோம். அடுத்து புதினா கொஞ்சம் போட போகிறோம். கொஞ்சம் காரத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சம் சீரகத்தூள், நெய். இதுக்கப்புறம் நம்ம இன்னொரு லேயர் போட போகிறோம். அது மேலேருந்து எடுப்பா. மேலேருந்து எடு. தண்ணியெல்லாம் கீழே இறங்கிடும். இப்போ ஃபஸ்ட் லேயர் போட்ட மாதிரியே செகண்ட் லேயராக ரைஸ் ஃபில் பண்ணியாச்சு. அதுக்கு மேலே இப்போ ஆனியனை தூக்க போகிறோம். ஆனியன் பவுடர், கொஞ்சம் புதினா, காரத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், நெய். இப்போ நம்ம கடைசி லேயர் ஃபில் பண்ண போகிறோம். பிரியாணி மொத்தம் ஒரு 50 விதம் இருக்குது. இப்போ நம்ம 3 லேயர் மொத்தம் ஃபில் பண்ணிட்டோம். இதான் கடைசி லேயரு. இது மேலே பானியன் தூக்கும். புதினா, காரத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், நெய். இப்போ நம்ம மைதா மாவு வச்சு சீல் பண்ண போகிறோம். பிளேட் வச்சு எதுக்கு இப்படி சீல் பண்ணோன்னா காற்று போகாமல் இருக்க மைதா மாவு யூஸ் பண்ணி ஃபுல்லாக இது போட்டு. இப்போ நம்ம இந்த கறி மேலே தூக்கி 15 மினிட்ஸ் நல்லா வேக விடணும். அப்போ தான் செம்மையாக இருக்கும். இப்போ வெந்துருச்சு. 10 மினிட்ஸ் வெளியே வச்சு ரெஸ்ட் கொடுப்போம். ஹைதராபாத் தம் பிரியாணி ரெடி. இப்போ 10 மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டாச்சு. ஓப்பன் பண்ண போகிறோம். எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் இந்த ஹைதராபாடி ஸ்டைலில் ட்ரை பண்ணியிருக்கா. கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. பார்ப்போம், டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஆகா, வாவ், வேறு லெவலில் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஹைதராபாத் பிரியாணி ரெடிப்பா. டேஸ்ட் பண்ணுங்க. ரைட்டாக கரண்டி வாசனை கவனமும் இருக்குது.
நம்பூர் பிரியாணியோட ஹைதராபாத் பக்கம் இருக்குது. அடுத்து மும்பை போடலாமா? இங்கே ஸ்பைசி பிரியாணி மாஸ்டர். நம்ம ஹைதராபாத் சிக்கன் மாஸ்டர். ஊருக்கு போகிற மாதிரி இங்கே சாப்பிடலாம் போது. எப்படிண்ணா சூப்பராக இருக்குண்ணா. இந்த ஸ்டைலு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம். கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. அர்த்தம் லேயர் வச்சோம்ல கரெக்டாக வேகுமா இல்லை தீஞ்சிருமா லைட்டாக பயத்தில் தான் இருந்தோம். பக்காவாக வந்துருக்கு, வேறு லெவல். சூப்பருங்க. ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஸ்டைலு ஒரு டேஸ்ட் இருக்குன்னுவாங்க. கரெக்டாக சூப்பராக இருக்குது. நீங்கள் ஒரு பிரியாணி லவராக இருந்தால் இந்த ஸ்டைலை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே அந்த பெல் பட்டனையும் எழுதிடுங்க. சரிப்பா, பிரியாணி ஆரம்பிச்சு சாப்பிடுப்பா. ஆஹா 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 அடா 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 இதெல்லவோ சாப்பாடு, இதுக்கு பேர் தான் சாப்பாடு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிறப்ப ஐஃபோன் தரேன்னு சொல்லியிருந்தோம். உங்களுக்கு தருவானா மாட்டான்ற டவுட் இருக்கும். கவலையே படாதீங்க, இதோ உங்களுக்காக ஒரு புது ஃபோன், ஒரு பிராண்ட் நியூ ஐஃபோன் 11 ப்ரோ. இந்த பிராண்ட் நியூ ஐஃபோனை நீங்கள் வின் பண்ணணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவுக்கு லைக் போடுங்க, ஆப்பிள்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஐஃபோனை வின் பண்ணுங்கள். இந்த ஐஃபோன் சேலஞ்சை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும்னா வீடியோக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த சேலஞ்சோட வின்னர் நீங்களாக இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், உங்கள் ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம். ஸோ நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோஸையும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோஸ்க்கு ஆப்பிள்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஐஃபோனை வின் பண்ணுங்கள்.